ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன், பிஜியில் இருக்கேன். இன்னையோட லாஸ்ட் டே. இன்றைக்கி இங்கே வெக்கேட் பண்ணணும். நான் இங்கேருந்து ஒர்க்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி கோயம்புத்தூர் தான் போகணும் பைக் எடுத்துகிட்டு நேட்டிவ்க்கு. ஆனால் சரி, போகிற வழியில் கன்னியாகுமரி ரொம்ப நாள் போகணும்னு ஆசை. இதுக்கப்புறம் நம்ம எப்போ போகணும்னு தெரியாது. அங்கே போய் திருப்பி ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயணம் கன்னியாகுமரி நோக்கி. அதுக்கு போகிற வழியில் இருக்க மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், காரைக்குடி, இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன் பிஜியில். பேக் இதெல்லாமே போய் பைக்கை காலைல தான் லூப் பண்ணேன். ஒரு 3 hours கிட்ட இதாகணும், இல்லை காயணும். அதனால் அப்படியே விட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு, 9 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி இங்கேருந்து எல்லாம் டைப் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். அப்படி நீ மோட்டோ விளாகிங் செட்டப்லேருந்து உங்களைய நான் இது பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நேரம் வரேன். பாய். பகீஸ் ஓரம் வைப்போங்க தான். பார்த்தீங்கன்னா பிஜிலேருந்து கிளம்பிட்டோம். சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மகாபலிபுரம் தான் போக போகிறோம். இங்கேருந்து 35 kilometer சம்திங் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சோழிங்கநல்லூரில் இருக்கான். இப்போ அவனை அதை மீட் பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறது தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோடு வர வேண்டாம், அப்படியே அங்கேருந்து ஈஸியாக ரோடு ஜாயின் பண்ணிடலாம். சோழிங்கநல்லூர் வந்து அக்கறை ஈஸியாக பீச் வழியா அதில் பண்ண ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்னைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன். லாஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் இருந்தபோது திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் தான் வந்திருந்தேன். பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் தான் வந்தேன். அப்போ ரோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கே ஆனால் ஹைவேல தான் கொஞ்சம் தூரம் டேமேஜாக இருந்துச்செல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி அமையுதுன்னு. நான் ஷோலிங்கநல்லூர் போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ரோடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஷோலிங்கநல்லூரில் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் புது பிரச்சனையும் நம்ம பைக் மிரர் வந்துட்டு இதாகிட்டான், லூஸ் ஆகிட்டான். அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ இதுதான் ஈஸியாக ரோடு. சோழிநல்லூர்லேருந்து போகிறது லெஃப்ட் எடுத்தால் திருவான்மியூர், நீலாங்கரை. நம்ம வந்து மாமல்லபுரம், பாண்டிச்சேரி அந்த ரோடு எடுத்து ரைட் எடுத்து போக போகிறோம். இது வந்து ஃப்ரீ லெஃப்ட்டு. நம்ம ரைட்டு போய் நிற்கணும். இப்போ எல்லா பஸ்ஸஸுமே இது வந்துட்டு ஈஸியாக ரோட்லேயே போயிட்டு இருக்கோம். இந்த ரைட் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு சிப்காட் அந்த ரோடு எல்லாமே வந்துட்டு அந்த பஸ்ஸஸ் அவ்வளோக்கா போகாது. இது இந்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் பாண்டிச்சேரிக்கு போகிறது எல்லாமே இந்த ரோட்டில் தான் போகும். பஸ்ஸஸ் நிறைய இருக்குது இங்கே வந்துட்டிங்கன்னா. இப்போ இங்கேயும் அந்த ஷோரிங்கநல்லூர் அது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ 10 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆட்டோவில் வந்துட்டு திருப்பி இந்த பஸ் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரியே இறக்கி விட்டுருவாங்க. ஒரு 200 220 அந்த மாதிரி தான் வரணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பே பண்ணி அந்த மாதிரி தான் வந்தேன். நான் எவ்வளோன்னு மறந்துட்டேன் சரியா. நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதாவது பைக்கில் ட்ராவல் பண்ணல, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ராவல் பண்ணுறோமா. அவ்வளோதான், அந்த சீனாலேருந்து வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீ மகாபலிபுரம் தான். இன்னும் ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 kilometers இருக்குது. இந்த ரோடு நீட்டாக இருக்கும். ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். கோவளம் பீச் வழியாக இது போகும். இந்த ரோட்டில் நான் பஸ்ஸில் இது மாதிரி வந்திருக்கேன். வர்றது எனக்கே வந்து இதுதான். கொஞ்சம் மாமல்லபுரம் 32 kilometers, கல்பாக்கம் 49. நம்ம மகாபலிபுரம் போனால் போதுமானது. கார் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. பனையூர் குப்பம் அந்த இடத்த தாண்டோம். ஓகேங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும். நிறையா எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். கோலம் அந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதான் வந்துட்டோம். என்ட்ரி ஏதாச்சும் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா நானும் உங்களை மாதிரி வந்திருக்கேன். சிற்பக்கலை தூண் மாமல்லபுரம் இந்த மாதிரி சிற்பம் அடைந்திருக்காங்க. இப்போ ஷோர் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் 2 kilometer இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோர் டெம்பிள் நம்ம போவோம். இப்போ பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ட்ரெக்கிங் பேக் அந்த மாதிரி எடுத்துட்டு வரல. அதனால பின்னால் ஒரு டஃபிள் பேக்கில் தான் டைப் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்கான டஃபிள் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டஃபிள் பேக்கு இருக்கு. ஆனால் வந்து இந்த பேக் எல்லாத்தையும் எங்கே வச்சுட்டு போவாங்கிறது தான் மேட்ரு.
ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. நம்ம போகக்கூடாது, ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. பஸ் வேறு பிடிச்சிட்டு போகிறாங்களாமா. ஏன்னா நம்மளால தான் பிரச்சனைங்க. நம்ம பைக்கு கார் வந்து கொஞ்சம் நம்ம இப்போ ஒரு பைக் இருந்தால் போயிட்டே இருக்கும். அந்த கேப்பை வந்து கார்காரங்க ஏதாவது நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் போக முடியாது. அதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரைட்டான ரூட்லேயே போகணும். ஆப்போசிட்ல ஏரியெல்லாம் போகக்கூடாது. இதான் கிளாம்பாக்கத்துலேருந்து வருமானம் இருக்குது. பஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பஸ் என்னது 515M 588 இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வருது. தாம்பரத்துலேருந்து தாம்பரம் போகுது. இங்கேருந்து தாம்பரம் திருப்பூர் வழியா. நோ பார்க்கிங் 100 meters. ஃபைனா. 2 wheeler பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியலையா. அங்கே உள்ளே போயிட்டேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே முன்னாடியே வந்துட்டு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த உள்ள ஷோ டெம்பிளுக்கு போக முடியும். இந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் இருக்கான்னு வந்தால் இங்கே பார்த்தா ஆன்லைன் டிக்கெட் அங்கே ஸ்கேனர் இருக்குது. ஸ்கேனர் வச்சு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அவளுக்கு 40 rupees சம்திங் வருது. இன்றைக்கி நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் இங்கே இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைகளாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே டீச்சர்ஸு அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருக்குது. அது போக பப்ளிக்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. என் பேகை வந்துட்டு இப்போது ஒரு கடையில் கொடுத்து வந்திருக்கேன். ஒரு பேக் 20 ரூபான்னு சொல்லிட்டு. லேப்டாப் பேக் மட்டும் நான் வேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லேப்டாப்பை ஹெல்மெட் லாக் பண்ணியிருக்கேன். நான் பரவாயில்லைன்னு சொல்லி கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மகாபலிபுரம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக உள்ளே வந்துட்டுருக்கோம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. இதுதான் ஷோர் டெம்பிள். இங்கே ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8th century பில்டு பண்ண டெம்பிள். நம்ம உள்ளே வந்திருக்கோம். இதில் நான் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும்னா முன்னால் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஆன்லைன் போர்ட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. QR ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா அது 3 hours வேலிட். நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ள டிக்கெட் கொடுத்ததுலேருந்து அந்த டிக்கெட் 1 day வேலிட். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் 3 hours வேலிட். அதுக்குள்ளே நீங்கள் திரும்பி போயிடணும். ஏர்லி ஸ்டேஜ்னு தெரியறதுக்காக அந்த கிரானைட் பிளாக்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது. கட் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கிரானைட் அந்த கல் எல்லாமே வந்து பெருசு பெருசாக அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்படியே கிளிப் அப்படியே ஆட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 7th and 8th century. ஒவ்வொருத்தையும் வந்து 6th centuryலேயே 6th and 7th centuryக்குள்ளேயே கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுகமாக தான் இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில். இந்த துறைமுகத்தில் ஒட்டியே இப்போ வந்து இந்த சீ ஷோர் கடலோரமே தான். அப்படியே அந்த பக்கம்னா பீச்சு. இதுக்கு இந்த சைடு வந்துட்டு இப்போது இந்த டெம்பிள் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பல்லவ நரசிம்மன் சொல்லிட்டு அவர் தான் பில்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் தான் மாமல்லன் அப்படின்னு இது போட்டிருந்துச்சு. மாமல்லன் தான் காலப்போக்கில் இது வந்து மகாபலிபுரமாக மாறிடுச்சு. இதுதான் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல். இது இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இது யுனெஸ்கோ சான்றிதழ் பெற்றது. அதனால் கொஞ்சம் அந்த ஃபாரின் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இருக்கும்போது ஒரு குரூப்பாக ஒரு 20 members கிட்ட அந்த மாதிரி வந்திருந்தாங்க. இப்போ குரூப் ஃபோட்டோ அந்த பக்கம் எடுத்துகிட்ருக்காங்க. அதனால தான் சரி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டிப்ஸாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்னேன் அந்த ஃபாரின் மெம்பர்ஸு. இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போது லைனாக உள்ள டெம்பிளில் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கேங்கை வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இதுக்கு இந்த ட்ராவல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வரவங்க எல்லாருமே அவங்கள வச்சு தான் ஹிஸ்டாரிக்கோட ஹிஸ்ட்ரி இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்குமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இடம் கடற்கரை கோயில், தெற்குப்புறம் தரையில் உள்ள கல்வெட்டு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்குது. அரசன் 1ஆம் ராஜராஜன்.
நாயகர் இருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேயே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து ஒரு 3 இடத்துல நானே பார்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேன்ஸ் வச்சுட்டீங்கன்னா நீங்களே ரீஃபில் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ தான். அங்கே வேன் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வேனுமே வந்துட்டு கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வயசானவங்க, இந்த மாதிரி பேபி வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ஆஃப் இதில் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். உள்ள அந்த ஷோர் டெம்பிள் போயிட்டு இப்போ இந்த வெளியே அந்த பர்ச்சேஸ் பீச்சுக்கு போகிற ரோடு கடைஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் பீச்சு. கொஞ்சம் குதிரை சவாரி போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு டூரிசம் அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்து வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீச் போயிட்டு லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ நான் மீல்ஸ் இருந்துச்சு, வெஜ் மீல்ஸு. நாங்கள் உள்ள எதுவுமே நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் இருந்துச்சு, நான் எதுவுமே எடுக்கல. இப்போது வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், அவ்வளோதான் லஞ்ச் முடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ எதுக்காக இங்கே சாப்பிட்டோம்னா, இங்கே சாப்பிடணுங்கிற பிளானே இல்லை. இங்கே பேக் மட்டும் வைக்கிறது 20 rupees கேட்டிருந்தாங்க. அந்த 20 rupees என்கிட்ட சேஞ்சில் ஃபுல்லாக 500 தான் வச்சுருந்தேன். நான் ஒரு கேஷாக ஒரு 1000 அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். மற்றதான் அக்கௌண்ட்ஸில் தான் இருக்குது. இவர்கிட்ட ஜிபேவும் இல்லை. 20 rupeesக்கு கொடுக்கணுங்கிறக்காண்டி இப்போ 100 rupees நான் இது பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட கொடுத்துட்டு நீ பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேரம் நீ பாண்டிச்சேரி தான் நிற்க போகிறோம். அந்த பேக் எடுக்கலான்னு போனால் இங்கே சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே போயிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வராமல் போயிருந்தா ஒரு இடத்தையும் நல்லா மிஸ் பண்ணி இருந்திருப்பேன். இதனால என் மனசை வந்து கேட்கக்கூடாதுங்கிறது. நல்லா இருக்குங்க அந்த பிளேஸ். இப்போ அங்கே தான் போகிறோம், கிருஷ்ணாஸ் பட்டர் பால். இப்போ அங்கே உள்ளே போயிட்டு வருவோம். உள்ள பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஸ்ட்ரீட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஃபாரின் பீப்புள்ஸ் இங்கேயுமே இதாக வந்திருக்காங்க. இப்போ அந்த லெஃப்ட் சைடு அந்த மரம் மாதிரி இருக்குல்ல, அது மரத்துக்கு தான் வந்துட்டு திருமூர்த்தி கேவ் டெம்பிள் அது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதே இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கணேசா ரதம் இது வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இது அந்த கிருஷ்ணரோட அந்த இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டூர் இந்த பிளேஸை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் இதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது போக இது வச்சுருக்காங்க ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, இந்த கணேச ரதம் இது எப்படி என்ன வரலாறுன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இதுதான் இந்த டெம்பிளோட தனித்துவம். இது மாதிரி ஒவ்வொரு டெம்பிளுக்குமே வந்துட்டு யூனிக்னஸ் இருக்குது, நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐ ஹோப் இதனால் உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன் தர முடியுதுன்னு. விருதுல இருக்காரு கணேசா ரதம். அந்த கணேச ரதம் அதை தாண்டிட்டு சாமி ப்ரே பண்ண அப்படியே வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க நேரம் உள்ள போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இதோட அந்த என்ன மார்க்குன்னு சொல்லி இருக்கிறதுல அதுக்கு மேலே இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல, தெரியாமே போயிட்டுருக்கேன் எல்லாரும் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலைப்பாடு வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது ராயகோபுரம், இந்த பிளேஸ் வந்திருக்கோம். இது அந்த பிளேஸு. அங்கே தூரத்துக்கு வந்துட்டு டவர், அங்கே மேலே டவர் இருக்குது. இப்போயே நம்ம நடந்து வந்தது. இங்கே அந்த லாஸ்ட்டில் நொங்கு இது மாதிரி போட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வருது. பார்த்தீங்கன்னா ஃபுல் சரியான வேலைப்பாடு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பை ஊட்டுகிறது. இந்த மாதிரி இப்படியெல்லாம் பில்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. நமக்கு இப்போ இருக்கிறது இவ்வளோ கட்டிங் மிஷின்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாங்க இந்த காலத்தில். இதை வந்துட்டு எப்படி அவங்க தொழில்நுட்பமாக அதெல்லாம் பண்ணதே பெரிய விஷயம்.
பெரிய விஷயம் நம்ம சொல்ல முடியாது, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அது என்ன இப்போ திருப்பி இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டவர் அங்கே இருக்குது. இதுதான் பாதை, இப்படி தான் நம்ம நடந்து போகணும். அப்பா, நான் லேப்டாப் மட்டும் முதுகில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஆனால் வெயிட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டவரோட வியூ மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் போகிறோம். வீட்டு வேர்த்து அப்படியே போயிட்டுருக்கேன். திருப்பி எப்படியும் ஒன்று பிளேஸுக்கு நான் கரை வச்சிட்டேன். என்ன வரப்போகுதுன்னே தெரியல. செடி இடிச்சு விட்டேன். டூராக் கேவ் டெம்பிள், நார்த் கார்னர். கிருஷ்ணரோட பட்டர் பால். பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். மைக் வந்து சார்ஜெலாம் ஆஃப் ஆகியிருந்திருக்கு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அப்படியே கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மகாபலிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி போன வீடியோ வந்துட்டு பார்ட் 2, அதாவது டே 2ன்னு போட்டு நான் வர்றேன். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.